அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். சித்த மருத்துவம் சார்ந்து நிறைய நோய்களை பரிகரிக்கிறது சம்மந்தமான நிறைய விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்கள நம்மளுடைய தொடர்ல பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் வேணும். ஒரு டிசீஸ்க்கு இந்த மாரி இருக்கு சார். எனக்கு இது எப்படி சரியாகுமா? சரியாகாதா? ஏதாவது ஒப்பீனியன் வேணும் அப்படின்னா, கட்டாயம் எங்களோட அப்பாயின்ட்மெண்ட்ட எடுத்து கண்டிப்பா நீங்க தாராளமா ஒப்பீனியன கேட்டுக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் இந்த விழிப்புணர்வு சார்ந்த வீடியோல நான் கண்டிப்பா பகிர்றேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு டவுட்ட தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நான் படித்த, பட்டம் பெற்ற, மேற்படிப்பு படித்த சித்த மருத்துவர். இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் சார்ந்தும், சித்த மருத்துவத்தில பல்வேறு சம்மந்தமான மருத்துவ முறைகளையும், ஆராய்ச்சிகளும் செய்து கொண்டு வந்துட்டுருக்கேன். இந்தியால இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஆஃப் ஏரியால இருக்கிற பீப்பிள்ஸ் நம்மள்ட்ட கன்சல்டேஷன் எடுக்குறாங்க. ஆல் லாங்குவேஜஸ்ல ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஒரு கொஸ்டின் சார் மேடம், ஐ ஆம் எ ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல். நான் ஒரு மருத்துவ சார்ந்த ஒரு தொழில்ல இருக்கிறேன். எனக்கு ஒரு ஃபியூ டேஸ் பிஃபோர் நான் பிளேட்லெட் டொனேட் பண்ணேன். அந்த சமயத்தில ஹெச்பிவி அண்ட் ஹெச்பிஎஸ்ஏஜி ரிசல்ட்ஸ் 1.69 அப்படின்ற வேல்யூல இருந்து நீங்க பாசிட்டிவ் அப்படின்ற விஷயத்த எனக்கு பகிர்ந்திருந்தாங்க. அதே டாக்டர் திரும்ப நீங்க ஒரு முறை வெளிய பாருங்க, அட்வான்ஸ்டு லேப்ல பாருங்கன்னு சொல்லிட்டு அங்க சொல்லியிருந்தாங்க. அங்க செக் பண்ணப்போ ஹெச்பிஎஸ்ஏஜி சிஎம்ஐஏ டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் ரியாக்டிவ் 0.03 அப்படின்னு வருது. டாக்டர் சொல்றாரு, ஹெச்பிவி அப்படின்றது உங்களுக்கு நெகட்டிவ் தான் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாரு. எனக்கு லிட்டில் கன்ஃப்யூஷன் இருக்கு சார். டூ ஐ நீட் டு ரிப்பீட் எனி அதர் டெஸ்ட் அப்படின்றது தான் அவர் கேட்ட கொஸ்டினா இருந்திருக்கு. ஸோ இது காமனா இது எப்போ முன்னாடி கேட்டிருந்தாலும், இன்னைக்கு இது காமனான ஒரு டவுட்டா எல்லார் மத்தியிலும் அமைஞ்சிட்டு இருக்கும் இல்லையா? ஸோ அத தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஸோ இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் இவர் ஹெச்பிவி டிஎன்ஏ அப்படின்றத பார்க்கல. ரைட்டா? அவர் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் அப்படின்ற சம்மந்தமான அத தான் அப்படி எழுதியிருக்காரு. டிஎன்ஏலாம் பார்க்கல. சிம்பிளி எலிசா மெத்தட்ல 1.69 அப்படின்ற வேல்யூ அப்படின்றது சீரம் டைல்யூஷன்ஸ்ல அவங்களுக்கு இருந்திருக்கு. சரி, இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, சிமியோ மெத்தட் பண்ணியிருக்காரு. சிமியோ மெத்தட் தான் அட்மோஸ்ட் ஸ்டாண்டர்டான ஹை எக்யூப்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ல பண்ணக்கூடிய ஒரு சென்சிட்டிவ், ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு சின்னதா ஒரு தூசி பிசிறு பறந்தா கூட தெரிஞ்சிரும். அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டான சென்சிட்டிவான ஒரு டெஸ்ட் அப்படின்றது சிஎம்ஐஏ மெத்தட். ஸோ சிஎம்ஐஏ மெத்தடில் அவர் செக் பண்ணுறப்போ அவருக்கு 0.03 வந்திருக்கு. ஸோ இப்போ சிக்னிஃபிகன்ஸ் பழைய டெஸ்ட் ஏன் சார் அப்படி வந்துச்சு அப்படின்னா, எலைசாவில் ஒரு சில சமயம் அது இனிஷியல் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஜஸ்ட்டு அப்படியே லைட்டாக மேலோட்டமாக தொடச்சி பாரு, அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஜஸ்ட் அ ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான். அதில் கட் ஆஃப் வேல்யூன்றது நியர் பார்டரில் வந்திருக்கு அப்படின்னா, சம்டைம்ஸ் அதுக்கு பேர் ஃபால்ஸ் பாசிட்டிவ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஃபால்ஸாக பாசிட்டிவ் காட்டக்கூடிய விஷயமா கூட இருக்கலாம். சம்டைம்ஸ் வேறு ஏதாவது ஒரு ஆன்டிஜெனிக் ரியாக்ஷன்னால கூட அங்கே ஃபால்ஸ் பாசிட்டிவ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த டெஸ்ட்டோட அக்யூரசி அப்படின்றது ஒரு 99% மட்டும்தான். மீத 1% என்ன வேணால் வரலாம். அதை கன்ஃபார்ம் பண்ணுறது தான் அடுத்தடுத்த முறையான டெஸ்ட்டை நம்ம பண்ணணும் அப்படின்றது. ஸோ ஒருவேளை இதில் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா மேபி அக்யூட்டாகவும் இருக்கலாம், கிரானிக்காகவும் இருக்கலாம். எதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ இதுக்கு அடுத்து முதன்மையாக மேலே இருக்கக்கூடிய டெஸ்ட் எடுக்கணும். அதுதான் சிமியோ எடுத்துருக்குறாங்க 0.03. ஸோ இவங்க சிமியோ எடுத்து அதை மட்டுமே வச்சு கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டாங்க. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் அடிஷ்னலாக பண்ணியிருந்தா என்ன அவருக்கு சஜஸ்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, ஹெச்பிஎஸ்ஏஜி சிஎம்ஐஏ மெத்தட், அதாவது ஒரு எலைசால அவருக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, சிஎம்ஐயை பார்த்து கன்ஃபர்மேஷன் நமக்கு டிஎன்ஏ கம்ப்ளீட் 0 அப்படின்றது இருந்திருக்கணும். ரைட். அப்புறம் கூடவே நான் ஹெச்பிவி டிஎன்ஏ அப்படின்றது கண்டிப்பாக ரன் பண்ணுவேன். ஏன்னா நிறைய சமயத்தில் சிஎம்ஐஏ சம்டைம்ஸ், ஏன்னா இப்போ இந்த நியர் பார்டரில் இருக்கிறப்போ சம்டைம்ஸ் ஆன்டிஜென்ஸோட லெவல் லோ லெவலில் கூட சம்டைம்ஸ் இருக்கும். அதனால் டிஎன்ஏ அப்படின்றத கண்டிப்பாக ஒரு முறை ரீசெக் பண்ணி அதில் ஏதாவது சின்ன பிசுறு தட்டியிருக்கா அப்படின்றத ஒரு முறை ரீகன்ஃபார்ம் பண்ண வேண்டியது அவசியம். அதன் பிறகு ஆன்டி ஹெச்பிசி ஐஜிஎம் அப்படின்ற ஆன்டிபாடி, இப்போ நீங்கள் தொற்று ஏற்பட்டுச்சு, டவுட்டு அதெல்லாம் இல்லை, தொற்று ஏற்பட்ட அந்த டவுட் சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா, நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் ஏதாவது நமக்கு தொற்று ஏற்பட்டு அதனால் ஏதாவது ஆன்டிபாடிஸ், ஐஜிஎம்னு சொல்லக்கூடிய ஆன்டிபாடி அப்படின்றது நம்ம உடலில் எதுவும் வந்திருக்கா அப்படின்ற விஷயத்தையும் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். ஸோ இந்த 3 விஷயத்தையும் தெளிவாக செஞ்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு இந்த மாதிரி டவுட்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கேசஸை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 100% ஆணித்தரமாக இந்த கேஸ்க்கு இருக்கா இல்லையா அப்படின்ற கிளாரிஃபிகேஷன்ஸை கண்டிப்பாக கொடுக்க முடியும். இந்த மாதிரி உங்களில் யாராவது இந்த மாதிரி டவுட்ஃபுல்லாக சந்தேகமாகவோ அல்லது அப்ராட் போகிறப்போ சின்னதாக பாயிண்டில் ரைஸ் ஆகிருக்குது, ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. சீரியஸ் ஆஃப் அடுத்த டெஸ்ட் நம்ம பண்ணோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நமக்கு ஒரு அவுட்லைன் அப்படின்றது வந்துடும். வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் சித்த மருத்துவத்தில் ஏதாவது பரிகரிக்கணும், மருந்துகள் முறைகள் வேணும் அப்படின்னா கட்டாயம் மேலே உள்ள கான்டாக்டில் அழைச்சிட்டு எப்பொழுதும் எங்கள்கிட்ட அதுக்கான நோய்களை ஆலோசனை பெற்று சித்த மருந்துகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற விழிப்புணர்வையும்
இந்த வீடியோ மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொரு விழிப்புணர்வு சார்ந்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.